ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டுக்கு புதிய சட்டமன்றம் தேவை என்று தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு புதிய சட்டமன்றம் தேவை என்று சட்டமன்றத்தில் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியிருக்கிறார். தலைமைச் செயலகத்திற்கு அருகே உள்ள இடம் அல்லது தீவுத்திடலில் புதிய சட்டமன்றம் கட்டலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி அருகிலேயே ஒரு இடத்தை பார்த்து சட்டமன்றம் கட்ட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் தமிமுன் அன்சாரி. தமிழ்நாட்டிற்கு புதிய சட்டமன்றம் தேவை என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் தமிமுன் அன்சாரி. தலைமைச் செயலகத்திற்கு அருகே உள்ள இடம் அல்லது தீவுத்திடலில் புதிய சட்டமன்றம் கட்டலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி அருகிலேயே ஒரு இடத்தை பார்த்து சட்டமன்றம் கட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பழமையான சட்டமன்றம்தான் இது, அதற்காக இதிலேயே இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் சட்டமன்றத்தில் பேசியவற்றை பார்க்கலாம். இந்த மாமன்றம் பல தலைவர்களை பார்த்திருக்கிறது, பல ஆட்சிகளையும் பார்த்திருக்கிறது. இப்போது உங்களுடைய ஆட்சியும் பார்க்கிறது. நூற்றாண்டு பழமையான இந்த கட்டிடத்தை நாம் மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த அவையிலே நாமும் இடம்பெற்று உரையாற்றியிருக்கின்றோம், உரையாடல்களிலே பங்கேற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதே அவையில்தான் நாம் நூற்றாண்டுகளை கடந்தும் அவையை நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய நவீன வசதிகளுக்கு ஏற்ப புதிய சட்டமன்றங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய சூழலை கவனத்திலே கொண்டு பல உறுப்பினருடைய மனநிலையும் இதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வட்ட வடிவிலான ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்டுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நகரத்துக்கு வெளியே போய்விடாமல் சட்டமன்ற விடுதி அருகிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சட்டமன்றத்துக்கு எதிரே ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது, கார் பார்க்கிங் வசதி இருக்கிறது. அங்கே புதிய சட்டமன்றத்தை கட்டலாம் அல்லது தீவுத்திடலை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே புதிய சட்டமன்றம் ஒன்றை கட்டுவதை பற்றி நீங்கள் ஆய்வுக்குழுவிலா அல்லது வேறு எந்த வகையிலோ நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் நான் மீண்டும் சொல்வது, சட்டமன்ற விடுதி இங்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு அருகிலேயே ஒரு இடத்தை பார்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாநிலங்களிலெல்லாம் நவீன வசதிகளோடு தலைமைச் செயலகம் உள்ளது. பழமையான சட்டமன்றம் தான் இது, அதற்காக இதிலேயே இருக்க வேண்டுமா? தமிழ்நாட்டிற்கு புதிய சட்டமன்றம் தேவை என்று தமிமுன் அன்சாரி சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் தமிமுன் அன்சாரி பேசியவற்றை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இந்த மாமன்றம் பல தலைவர்களை பார்த்திருக்கிறது, பல ஆட்சிகளையும் பார்த்திருக்கிறது. இப்போது உங்களுடைய ஆட்சியும் பார்க்கிறது. நூற்றாண்டு பழமையான இந்த கட்டிடத்தை நாம் மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த அவையிலே நாமும் இடம்பெற்று உரையாற்றியிருக்கின்றோம், உரையாடல்களிலே பங்கேற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதே அவையில்தான் நாம் நூற்றாண்டுகளை கடந்தும் அவையை நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய நவீன வசதிகளுக்கு ஏற்ப புதிய சட்டமன்றங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய சூழலை கவனத்திலே கொண்டு பல உறுப்பினருடைய மனநிலையும் இதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வட்ட வடிவிலான ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்டுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நகரத்துக்கு வெளியே போய்விடாமல் சட்டமன்ற விடுதி அருகிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சட்டமன்றத்துக்கு எதிரே ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது, கார் பார்க்கிங் வசதி இருக்கிறது. அங்கே புதிய சட்டமன்றத்தை கட்டலாம் அல்லது தீவுத்திடலை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே புதிய சட்டமன்றம் ஒன்றை கட்டுவதை பற்றி நீங்கள் ஆய்வுக்குழுவிலா அல்லது வேறு எந்த வகையிலோ நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் நான் மீண்டும் சொல்வது, சட்டமன்ற விடுதி இங்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு அருகிலேயே ஒரு இடத்தை பார்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்கு புதிய சட்டமன்றம் வட்ட வடிவ அவையோடு தேவை என்று சட்டமன்றத்தில் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார்.
ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.